யூடியூப் ஷார்ட்ஸை வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, பேசிக்கான வீடியோ தெரிஞ்சவங்க தள்ளி விட்டுருங்க. முதல் ஸ்டெப்பு, நீங்கள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ ஃபைலோட பேரை மாற்றணும். அந்த பேரை வந்து உங்கள் வீடியோவோட டைட்டில் இல்லைனா உங்களோட சேனல் பேருக்கு மாற்றிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த ஃபைலை வந்து எடிட் பண்ணி 80s 90s அதாவது என் சேனல் பேரில் நான் இந்த ஃபைலை வச்சுக்கிறேன். இது எதுக்கு பண்ணுறோன்னா, யூடியூப்பில் தேடி தான் வீடியோஸை பார்ப்பாங்க. அப்படி தேடும்பொழுது அந்த தேடுற சர்ச் டேர்ம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 7-8 இடத்துல மேட்ச் ஆச்சுன்னா உங்களோட வீடியோ அந்த சர்ச் ரிசல்ட்டில் வர வைக்கிறதுக்காக. இப்போது ப்ளஸ் பட்டனை அழுத்திக்கோங்க. உங்கள் கேலரியிலேருந்து உங்களோட வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது சேவ் பட்டனை அழுத்திக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜுக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகும். மியூசிக் வந்து எப்பயுமே யூடியூப்பில் இருக்கிற மியூசிக்கை தேடணும். மேலே ஆட் சவுண்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி யூடியூப்பில் உங்களுக்கு தேவையான பாட்டோ இல்லை மியூசிக்கோ டைலாக்கோ எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் வீடியோவில் அந்த மியூசிக் வச்சிக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா காப்பிரைட் வயலேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ஒரு சாங்கை தேடிட்டு அந்த சாங்கை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பட்டன் அழுத்திக்கோங்க. இந்த மேலே இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து வால்யூம் கண்ட்ரோல். சப்போஸ் உங்கள் வீடியோவில் ஓன் வாய்ஸ் இருக்குது, இல்லை எஃபெக்ட்ஸ் மியூசிக் டிஷ் டஷ் டும் அந்த மாதிரி ஏதாவது மியூசிக் இருக்குன்னா அதுவும் கேட்குறதுக்காக நீங்கள் இந்த யோர் ஆடியோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பாட்டும் அந்த ஓன் வாய்ஸும் கேட்கும். மேலே இருக்கிற இந்த பாட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இப்போது பாட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணுன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். இப்போ பாட்டு ஸ்டார்டிங்லேருந்தே ஆகணும்னா இந்த பட்டனை லெஃப்ட் மோஸ்ட் தள்ளனா உங்களுக்கு வந்துடும். ஸோ இது மூலயமா கரெக்டாக உங்கள் பாட்டு எங்கேருந்து ஆரம்பிக்கணும் எங்கேருந்து முடியணுன்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போது சேவ் பட்டனை அழுத்திக்கோங்க. இப்போது அடுத்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் ஏதாவது வேணுன்னா ஆட் பண்ணலாம். பட் இதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போது நெக்ஸ்ட் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நீங்கள் டைட்டிலை எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக கேட்சியாக வைக்கிறீங்களோ அது மூலயமா தான் உங்களோட வீடியோவை அவங்க கிளிக் பண்ணுவாங்க. ஸோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இது ரெண்டும் தான் முதல் படி. இது சூப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் வர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே ஃபைல் நேம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் சேஞ்ச் பண்ணோம், ஞாபகம் இருக்குங்களா? அதே மாதிரி டைட்டிலும் வந்து யூடியூப்பில் சர்ச் ஆகும்பொழுது ஸோ டைட்டிலில் இருக்கிற டெக்ஸ்ட்டும் யூஸ் ஆகும். ஸோ சர்ச் டேர்ம்ஸை அங்கே என்ட்ரு பண்ணி அதுக்கு கீழே ஹேஷ்டேக்ஸ். ஸோ ஹேஷ்டேக்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, ஒரே விஷயத்தை குரூப் பண்ணுறதுக்கு தான் ஹேஷ்டேக் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு பஸ்ஸஸ் அப்படி ஒரு ஹேஷ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ஹேஷ்டேக்கை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ்நாடு பஸ்ஸஸோட எல்லா வீடியோஸும் குரூப் ஆகிருக்கும். ஸோ உங்கள் வீடியோவுக்கு ரிலவெண்ட்டான ஹேஷ்டேக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம டைட்டில்லே போட்டுக்கணும். 3-6 ஹேஷ்டேக்ஸ் போடுங்க. இப்போது கீழே வந்தீங்கன்னா செலக்ட் ஆடியன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதில் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம போடுற வீடியோ குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணுற வீடியோ இல்லை. குழந்தைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக வீடியோஸ் போடும்பொழுது அதனால் வியூஸ் லைட்டாக கம்மியாகுது. ஸோ அன்லெஸ் உங்களோட கண்டென்ட் குழந்தைங்க கண்டென்ட்டாக இருந்தால் மட்டும் அதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஆல்டர்டு கண்டென்ட். சப்போஸ் நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணால் ஒண்டி இதை எஸ் போட்டுக்கோங்க. ஏஐ யூஸ் பண்ணலன்னா நோன்னு. இப்போ நான் வந்து எஸ்ன்னு போட்டுறேன்னா ஏஐ வீடியோ தான் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக கமெண்ட்டை வந்து ஸ்டார்டிங்கில் ஆஃபில் வச்சுக்கோங்க. ஏன்னா மக்கள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நம்மளுக்கு மூட் ஆஃப் தரும். ஸோ ஆஃப்லேயே வச்சுக்கோங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ். இப்போது தம்ப்நெயில் தான் உங்கள் வீடியோஸ்க்கு வியூஸ் தரும். தம்ப்நெயில் வைக்கிறதுக்கு 2-3 வழி இருக்குது. இதில் சிம்பிளான வழி வந்து இப்போ நீங்கள் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் வீடியோ லோட் ஆகிடும். இப்போ உங்கள் வீடியோவிலே ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடெண்ட் வீடியோ போடுறீங்கன்னு வச்சுங்களேன், பைக்கு கீழே விழற அந்த மொமெண்ட்டு தான் வந்து ரொம்ப முக்கியமான மொமெண்ட். ஸோ அந்த இடத்துல நீங்கள் செலக்ட். இப்போது இந்த டெக்ஸ்ட் பட்டனை அழுத்தி உங்கள் தம்ப்நெயிலுக்கு மேலே நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் வந்து உங்கள் தம்ப்நெயில் மேலே தான் இருக்கும், வீடியோ மேலே வராது. ஸோ பயப்படாதீங்க.
உங்களுக்கு என்ன சைஸ் வேணும், கலர் வேணும் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் வீடியோவுக்கு மிடிலுக்கு கொஞ்சம் கீழே அந்த இடத்துல வச்சுக்கோங்க. இப்போது மேலே இருக்கிற டிக் மார்க்கை அழுத்திக்கோங்க. அழுத்திட்டு அப்லோட் ஷார்ட்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு 1 to 2 மினிட்ஸில் உங்கள் இன்டர்நெட் ஸ்பீடு பொறுத்து வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் அது ப்ராசஸ் ஆகும். நீங்கள் இந்த அதில் போயிட்டு உங்கள் ப்ரொஃபைலில் மேனேஜ் வீடியோஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த மேனேஜ் வீடியோஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிறதையும் ப்ராசஸ் ஆகிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் ஒரு 3 செட்டிங் போட வேண்டியது இருக்குது. ஸோ அப்லோட் ஆகி முடித்த உடனே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி எடிட் அதுக்குள்ளே போங்க. இப்போது ஆட் டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ளே போயிட்டு உங்கள் வீடியோ பற்றி டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ உங்கள் சேனல் பற்றி சொல்லுங்கள், உங்கள் வீடியோ பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சர்ச் டேர்ம் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபஸ்ட்டு வந்து ஃபைலை ரீநேம் பண்ணோம், நெக்ஸ்ட்டு வந்து டைட்டிலில் மென்ஷன் பண்ணோம், அப்புறம் ஹேஷ்டேக்கில் மென்ஷன் பண்ணோம். இப்போ அதே சர்ச் டேர்ம் இப்போ நான் வந்து சேர் அண்ட் டிரான்ஸ்போர்ட், விண்டேஜ் பஸ், ஊட்டி பஸ் இந்த சர்ச் டேர்மை டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்குன்னா சர்ச் ஆகும்பொழுது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அது செக் பண்ணும். இப்போது டிஸ்கிரிப்ஷன்லேயும் நீங்கள் ஒரு 5-6 ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணுங்கள். நீங்கள் டைட்டிலில் ஆட் பண்ண அதே ஹேஷ்டேக்ஸ் கூட இருக்கலாம். பட் உங்கள் வீடியோக்கு ரிலவெண்ட்டாக ஆட் பண்ணுங்கள், கண்ணாமண்ணான்னு ஆட் பண்ணாதீங்க. இப்போது பேக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு இடத்துல சர்ச் நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுதான் டேக்ஸ். ஸோ இப்போ இந்த ஆட் டேக்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இங்கே வந்து அதே மாதிரி சர்ச் டேர்ம் உங்கள் சேனல் பேர், உங்கள் வீடியோ எது சம்மந்தமாக இருக்குது, எப்படி சர்ச் பண்ணால் உங்கள் வீடியோ பார்க்கணும், இதை வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஸோ ஒரு டேகை என்ட்ரு பண்ணிவிட்டு கமான்னு போட்டிங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஆட் ஆகிடும். அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தையை என்ட்ரு பண்ணி அதுக்கு பக்கத்தில் கமான்னு போட்டிங்கன்னா டேக் ஆட் ஆகிடும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா ரிப்பீட்டட் டேக்ஸ் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். டேக்ஸ் வந்து எதெல்லாம் வைரலான டேக்ஸுன்றதை நான் இன்னொரு வீடியோஸில் சொல்கிறேன். இப்போது சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்கள் ஷார்ட்ஸுக்கான அப்லோடிங் அண்ட் செட்டிங்ஸ் முடிஞ்சிருச்சு. என்னடா நம்ம வந்து இத்தனை இடத்துல அப்டேட் பண்ண வேண்டியதாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். அல்காரிதம் வந்து யூடியூப் டிஃப்ரெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் டிஃப்ரெண்ட். இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு வீடியோவில் ஸ்டார்டிங்கில் ஹுக் இருந்துச்சுன்னா வியூஸ் போயிடும், மற்ற விஷயத்துக்குலாம் அவங்க இம்பார்ட்டன்ஸ் தரது கிடையாது. பட் யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த 7 இடத்துல அவங்க சர்ச் பண்ணுறாங்க. அதனால தான் நம்ம இந்த 7 இடத்த அப்டேட் பண்ணோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஃப்யூச்சரில் வந்துட்டு இதுக்கான டிஃபால்ட் செட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு நான் போடுறேன். பாய்.